அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 28 வெள்ளிக்கிழமை. ஒரு கைப்பிடி அளவுக்கு சக்கரை மட்டும் இருந்தாலே போதும். இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற இந்த சர்க்கரை பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா அளவில்லாத பணம் உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும். நீங்க நம்பவே முடியாத அதிசயங்களும் அதிரடியான மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படும். உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாறும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல நிரந்தர வாசம் செஞ்சிட்டாலே நம்ம வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கும். 16 வகையான செல்வங்களும் சேரும், ஐஸ்வர்யம் பெருகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசம் 14ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 5ங்கிற நம்பர் வரும். அதே மாதிரி மார்ச் மாசம் 28ஆம் தேதி, பங்குனி மாசம் 14ஆம் தேதியோட கூட்டுத்தொகை 5ஐயும் இன்னைக்கு தேதி 28ஐயும் ஒன்னா சேர்க்கும் போது நமக்கு 5 to 8ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை வருது. இந்த 5 to 8ங்கிற ஏஞ்சல் நம்பர் நம்ம வாழ்க்கையில மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்களையும் பல ஆச்சரியங்களையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் ஏற்படும். அந்த வகையில இந்த 5 to 8ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் வேணும், தொடர்ந்து ஏதோ ஒரு பண கஷ்டம் இருக்கு, நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கு, ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு, அதே மாதிரி எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, இப்படி சொல்றவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி தொடர்ந்து பண கஷ்டம் இருக்கு, தீராத கடன் பிரச்சனை இருக்கு, இதுக்கெல்லாம் என்னதான் விடிவு காலம்னு யோசிக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு நமக்கு அதிசக்தி வாய்ந்த அமாவாசை இருக்கு. இந்த நாள்ல நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் கிடைக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நீங்க நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல சில்வர் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்யறதுக்கு இந்த தண்ணீரை மட்டும் தெளிச்சாலே போதும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல சில்வர் லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பாருங்க.
சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை நமக்கு தேவைப்படும். இந்த சர்க்கரைய கொட்டி வைக்கிறதுக்கு நமக்கு தட்டு ஏதாவது தேவைப்படும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு வெள்ளை சர்க்கரைய மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வெள்ளை சர்க்கரை சுக்கிர பகவானுக்கு உகந்தது. இந்த வெள்ளை சர்க்கரைய பயன்படுத்தி வெள்ளிக்கிழமை நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல ஒரு சுக்கிர வசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் குறையும், பண வரவும் அதிகரிக்கும். சரி, இந்த வெள்ளை சர்க்கரை உங்க வீட்டுல இப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சர்க்கரையில இருந்தே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா பரவாயில்ல, கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் நமக்கு சுக்கிரஹோரை நேரம். இந்த சுக்கிரஹோரை நேரத்துல நீங்க செய்யும் போது நல்ல ஒரு சுக்கிரவசியம் நிச்சயமா ஏற்படும். சரி, இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய தட்டுல ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரைய பரப்பி வச்சுக்கோங்க. இப்போ உங்க வலது கை மோதிர விரல், அதாவது ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி 5 to 8 ஹெர்ட்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை அந்த சர்க்கரையில உங்க கை விரலை பயன்படுத்தி எழுதிக்கோங்க. இங்க நாம எந்த ஒரு பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது, எந்த ஒரு பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது. சர்க்கரையோட மேற்பரப்பு தான் உங்களுக்கு பேப்பர், அதே மாதிரி வலது கையில இருக்கக்கூடிய மோதிர விரல் தான் உங்களுக்கு பேனா. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 to 8 ஹெர்ட்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சர்க்கரை இருக்கக்கூடிய தட்டை உங்களுடைய 2 கையாலையும் பிடிச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்காக இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல மட்டும் நீங்க சொன்னாலே போதும். இங்கிலீஷ்ல தமிழ்ல 2 லாங்குவேஜ்லயும் நீங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. முதல்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். The universe is overflowing with magic and I am open to receiving limitless wealth. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, பிரபஞ்சம் மாயாஜாலத்தால் நிறைந்துள்ளது, மேலும் எல்லையற்ற செல்வத்தை பெற நான் திறந்திருக்கிறேன். இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்லுங்க. எவ்வளவு நேரம் இந்த அஃபர்மேஷன் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லலாம். இந்த அஃபர்மேஷனை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சர்க்கரையை எடுத்து கொண்டு போய் நீங்க நார்மலா சர்க்கரை வச்சிருக்கக்கூடிய டப்பால கொட்டி வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரைய நீங்க காஃபி போடுறதுக்கு, டீ போடுறதுக்கு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்வீட் செய்யறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்க விருப்பம் தான். ஆனா கட்டாயமா இந்த சர்க்கரைய வேஸ்ட் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய 5 to 8ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதனால இந்த நாளையும் இப்ப நான் சொன்ன சுக்கிரஹோரை நேரத்தையும் தவற விடாம நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா அதிரடியான மாற்றங்களும் நம்பவே முடியாத அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படும். நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படும். மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.